நாம இந்த வீடியோல எல்லாருக்கும் தெரியும் யூனிவர்சிட்டிக்கான கட் ஆஃப் வெளியாயிட்டு அது மட்டும் இல்லாம யூனிவர்சிட்டிக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணீங்கன்னு சொல்லி 2025 ஏழு எழுதின மாணவர்களுக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ரோசஸும் ஓப்பன் ஆயிட்டு அடுத்தது வந்து அப்பீலும் வந்து என்ன செஞ்சுட்டாங்கன்னு சொன்னா ஓப்பன் பண்ணிட்டாங்க. அப்பீலுக்கு வந்து ஆகஸ்ட் 21 க்ளோசிங் டேட் ஆகும். நார்மல் இன்டேக்ல எடுப்படக்கூடிய யூனிவர்சிட்டி ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு வந்து ஆகஸ்ட் 14 க்ளோசிங் டேட் ஆகும் என்ன செய்யப்பட்டிருக்கேன் அறிவிக்கப்பட்டிருக்கேன். இருந்தாலும் கிட்டத்தட்ட பிள்ளைகளுக்கு நிறைய டவுட்டுகள் வந்து இந்த யூனிவர்சிட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் வெயிட்டிங் அது நிறைய இது இருக்கு. கிட்டத்தட்ட இந்த வீடியோ இப்போ நான் அப்லோட் பண்ண போற வீடியோ யூனிவர்சிட்டிக்கான அப்ளிகேஷன் போடக்கூடிய 85வது வீடியோ. உங்களுக்குன்னு சொல்லி எதுவுமே புதுசா வரதில்ல. கிட்டத்தட்ட நான் 5 வருஷமா போட்ட வீடியோல வருடங்கள் தான் மாறி ஒரு பெச் போய் இன்னொரு பெச் வந்திருக்கே தவிர விஷயம்லாம் ஒன்றுதான். நீங்க உங்களுக்கு வரக்கூடிய எல்லா டவுட்டுகளுக்கும் என்ன செஞ்சிருக்கேன்னு சொன்னா நான் யூடியூப்ல ஆல்ரெடி வீடியோஸ் இருக்கு. சர்ச் பண்ணி பாத்தீங்க என்றாலே என்ன செய்யலாம், உங்களுக்கு தேவையான எல்லா கேள்விகளுக்கும் பதில் எடுத்துக்கொள்ளலாம். தேடுறதுல அதான் நம்மகிட்ட இருக்கிற ஒரு மிஸ்டேக் வந்து தேடி எடுத்துக்கொள்ளுங்க. ஸோ இந்த வீடியோல வந்து வளமையா வரக்கூடிய டவுட்டுகள் அது மட்டும் கட் ஆஃப்ல இருந்து என்னென்ன கேள்விகள் அவங்களுக்கு வருதுங்கள மேலோட்டமா நான் என்ன செய்யறேன்னா ஒவ்வொரு டாபிக் ஏன்னா ஒவ்வொன்றும் தனித்தனி டாபிக் தனித்தனியா வீடியோ போட்டிருக்கேன். ஒவ்வொன்றுக்கும் நான் பேசிக்கான விஷயங்களை மேலோட்டமா சொல்லிட்டு போறோம். அந்த கான்செப்ட் கிடைக்கணுங்கிறதுக்கான என்ன ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ரோசஸ் செய்ய போறீங்க, வெயிட்டிங்ல செய்ய வருமா நிறைய கேட்டிருந்தீங்க. ஸோ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15-20 கேள்வி பேஸ் பண்ணி நான் என்ன செய்ய போறேன்னா அந்த வீடியோ மேக் பண்ண போறேன். நீங்க செய்ய வேண்டியதான் ஒன்றுதான். சேனலை வந்து 24,500 கிட்ட சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. ரொம்ப நாளா இருக்கு. கிட்டத்தட்ட இது ஒரு சிங்கள சேனலா இருந்துச்சுன்னு சொன்னா சிங்கள மீடியத்தை நான் செஞ்சிருந்தேன்னா கிட்டத்தட்ட 5 லட்சம் சப்ஸ்கிரைபர் கிட்டத்தட்ட தாண்டி போயிருக்கும். ஆனா நம்ம தமிழ் மொழியில வந்து சப்ஸ்கிரைபர் வந்து ரொம்ப குறைவு. ஒரு வருஷத்துக்கு 1000 2000 அப்படிதான் சப்ஸ்கிரைபர் வந்துட்டு இருக்காங்க. ஸோ உங்களால செய்ய வேண்டிய ஒரு உதவின்னு சொன்னா நீங்க சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்றது, அடுத்த பேச்சுகளுக்கு வந்து இப்படி ப்ரொமோட் பண்ணி இப்படி ஒன்று இருக்கின்றதை காட்டுங்க. யாருக்காவது ஒருத்தருக்கு வந்து அது பயனுள்ளதா அமையும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண விரும்புறவங்க ஃபுல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ சேனலை ஷேர் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் ஜம்ஷித் ஹசன். முன்னுக்கு ஒரு வசனம் பார்த்துருப்பீங்க. பர்சனலா அப்பீலோ இல்லாட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ரோசஸோ ஏதோ செய்யணும்னு சொன்னா ஒரு வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும். பேமெண்ட் மெத்தட் தான் எல்லாத்துக்கும் ஃப்ரீயா செய்ய இயலாது. யூடியூப்ல ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன். யூடியூப்ல வீடியோ பார்த்து நீங்களாவே செஞ்சு கொள்ளலாம். இல்லாட்டி தனிப்பட்ட முறையில் செய்யணும்னு சொன்னா பேமெண்ட் அறைவிடுவேன் அதுக்கு. ஸோ உங்களுக்கு தேவையானவங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னா நீங்க அது வாட்ஸ்அப்புக்கு எனக்கு செகண்ட் ஃபோமெண்டோ இல்லாட்டி அப்பீல் ஒன்று மெசேஜ் பண்ணீங்கன்னா அதுக்குரிய மேலதிக டீட்டெயில்ஸ் அனுப்புறேன். இல்லை எங்களை வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில சேரும்பொழுது அதுல கூட அது டவுட்ல வந்து கிளியர் பண்ணிக்கொள்ளலாம். நானும் கிளியர் பண்ணுவேன். அதுக்கெல்லாம் பேமெண்ட் கிடையாது. அதில் நான் கிளியர் பண்ணுவேன். இல்லாட்டி வந்து அதுல இருக்கிற மற்ற சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன செய்வாங்கன்னா கிளியர் பண்ணி விடுவாங்க. ஸோ அதுக்கு குரூப் லிங்க் மெசேஜ் பண்ணீங்கன்னா நான் அதுக்குரிய நான் லிங்க் அனுப்பி விடுறேன். எனக்கு யூடியூபுக்கு கீழே வர கமெண்ட்டுக்கு வந்து எனக்கு என்ன செய்யலாம்னா அதுக்குரிய பதில கொடுத்துக் கொள்வது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஸோ அதனால குரூப்ல நீங்க ஜாயின் ஆயிருந்தீங்கன்னா தேவையான மாணவர்களுக்கு மட்டும் நான் செஞ்சு கொள்வேன்னா முடிஞ்ச அளவுக்கு நான் ஹெல்ப் பண்றேன். என் பேரை மென்ஷன் பண்ணி குரூப்ல மெசேஜ் பண்ணும்பொழுது நான் என்ன செய்வேன்னா அவங்களுக்கு நான் குயிக்கா நான் ரெஸ்பான்ஸ் பண்ண பார்ப்பேன். ஸோ வீடியோக்குள்ள போவோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 5 வருஷமா அந்த யூடியூப் சேனல் வீடியோஸ் போட்டுருக்கேன். அதுல எஜுகேஷன்ல அதாவது யூனிவர்சிட்டி சம்பந்தமான எஜுகேஷன் வீடியோ மட்டும் இந்த வீடியோட சேர்த்து 85வது வீடியோ. ஸோ உங்களுக்கு வரக்கூடிய எல்லா டவுட்டுகளுக்கும் வந்து என்ன செய்யலாம்னு சொன்னா வீடியோ செக் பண்றது கூட எல்லாமே ஒவ்வொரு தமிழ்ல டாபிக்ல இருக்கு பார்த்துக்கொள்ளலாம். உங்களுக்கு தேவையான எல்லா டீடைல்ஸும் எடுத்துக்கொள்ளலாம். ஃபர்ஸ்ட் வந்து கட் ஆஃப்ல இருந்தே போவோம். எல்லாத்தையும் தனித்தனி வீடியோ இருக்கு. சும்மா கட் ஆஃப்ங்கிறது இப்ப 50 பேரு ஒரு கோர்சஸுக்கு தேவைன்னு சொன்னா அந்த 50வது நபரை வந்து உங்க டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து என்ன செட் ஸ்கோர்ல எடுத்திருக்காங்க அந்த கோர்ஸுக்கு அந்த 50வது நபர் வந்து உங்க டிஸ்ட்ரிக்டோ நேஷனல் கார்டோ இதுலயே ஒன்றுல வந்து என்ன செட் ஸ்கோர்ல எடுத்திருக்காங்கிறதா அந்த கட் ஆஃப் பேசிக்கானது. ஒருத்தருக்கு 1.2 என்று வந்துருதுன்னா அந்த கோர்ஸுக்கான மினிமம் எடுபட்ட நபர்ற செட் ஸ்கோர் வந்து என்ன செய்யணும்னா அந்த 1.2 இருக்கும். ஸோ ஒருத்தருக்கு அவர் அப்ளை பண்ண யூனிகோட் அதே சமயம் அவர் எடுத்த செட் ஸ்கோரை பேஸ் பண்ணித்தான் இந்த கோர்சஸ் கொடுத்து கட் ஆஃப் கொடுத்திருக்கும். ஸோ இது யூஜிசி அப்ளிகேஷனை வச்சு தந்ததே தவிர இது என்னமே வந்து என்ன செய்யல அந்த மாணவருக்கு சொந்தமாகல. அவர் ரெஜிஸ்ட்ரேஷன் செகண்ட் ஃபார்ம் அவர் யூனிவர்சிட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும் பொழுது மட்டும்தான் செகண்ட் ஃபார்ம் நம்ம பேச்சுக்கு நம்ம ஈஸியா சொல்றது கணக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும் பொழுதுதான் அந்த கோர்சஸ் வந்து என்ன செய்யுது உரித்தாகுது. அப்படி அந்த கோர்சஸுக்கு வந்து அந்த மாணவர் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாம விட்டாங்க. இப்ப 50 பேரு கொடுத்திருக்காங்க. அதுல 40 பேர் தான் ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா 10 பேரை விட மிச்சம் இருக்கும் பொழுதோ அந்த ஜெட் ஸ்கோரை வந்து குறைப்பாங்க. பொருள் வித்துட்டீங்க 40 10 மிச்சம் இருந்தா வாரலாவது வித்துருவோம்னு சொல்லி நீங்க எப்படி விற்பீங்களோ அதே மெத்தட் தான் பொருளுக்குரிய விலை குறைக்கிற மாதிரி ஜெட் ஸ்கோரை குறைச்சு எடுப்பாங்க. அதுதான் வெயிட்டிங்.
ஸோ இப்போ வந்து அந்த செலக்ட் ஆகிக்கிற இன்டேக்கை சொல்றது நார்மல் இன்டேக்னு சொல்லி ஜென்ரலா ஒரு ரிசல்ட்ஸுக்கு வந்தது. ஸோ ஃபியூச்சர்ல கோர்சஸுக்கு வந்து ஆட்கள் தேவைப்படும் பொழுது வரப்போறது என்னன்னா வெயிட்டிங். அது நம்ம பாசையில வெயிட்டிங் லிஸ்ட்னு சொல்றோம். அது உண்மையான பேர் வந்து ஃபில்லிங் த வேகன்சிஸ். லாஸ்ட் இயர் வந்து நான் கூட நினைக்கல 9 ஃபில்லிங் த வேகன்சிஸ் வந்து எல்லா கோர்சஸுக்கும் வராது. ஏற்கனவே சொன்ன மாதிரி எந்த கோர்சஸுக்கு ஆட்கள் தேவையோ ஸ்டூடெண்ட்ஸ் தேவையோ அந்த கோர்சஸுக்கு மட்டும்தான் ஃபில்லிங் தி வேகன்சிஸ் வரும். மெடிசினுக்கு எல்லாம் மாறுதுங்கன்னா ரொம்ப ரேர். மெடிசின் வந்து யாருமே விட்டுட்டு போக மாட்டாங்க. யாராவது வெளிநாட்டு போனா மட்டும் என்ன சில மெடிசினுக்கு வரலாம். மற்றபடி சில பிஎஸ்சி கோர்சஸுக்கு மேக்சிமம் வரும். ஆனா பெரிய இன்ஜினியரிங் மெடிசின் அப்படியான கோர்சஸுக்கு வந்து இந்த வெயிட்டிங் வர்றது ரொம்ப ரொம்ப ரேர். எல்லா பிள்ளைகளுமே அந்த கோர்சஸ் ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ஸோ மெடிசினுக்கு வெயிட்டிங் வர்றது வந்து ரேர். வந்துச்சுன்னா யார் ஒரு மாணவன் பெய்தான் விட்டுட்டு அந்த கோர்சஸை விட்டுட்டு அதோட வேற எதுக்கு போயிருக்காங்கிறத நான் வச்சுக்கொள்ளுங்க. எப்படியும் ஃபாரின் ஸ்காலர்ஷிப் கிடைச்சி போனா மட்டும் தான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாம போகணும். ஸோ நீங்க உங்களுக்கு கோர்சஸ் வானா இன்னொரு மாணவனுக்கு நல்லது அமையிட்டு பண்ணா செகண்ட் ஃபார்ம் போடக்கூடாது. நீங்க செகண்ட் ஃபார்ம் போட்டீங்கன்னா என்ன அர்த்தம்னா அந்த இடத்த உங்களுக்கு தந்துருவாங்க. ஸோ அது இன்னொரு மாணவனுக்கு போகாது. அப்ப வெயிட்டிங் பார்க்கக்குள்ள என்ன செய்ய மாட்டாங்க, அந்த இடத்த வந்து இன்னொருத்தர் கன்சிடர் பண்ண மாட்டாங்க. 50 பேர் தேவை, 40 பேர் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்க, 10 பேருக்கு தான் வெயிட்டிங் பார்க்க போறாங்க. அந்த 40 பேர்ல 5 பேர் சும்மா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வச்சிருக்கீங்க, அவங்க கோர்சஸ் போற இல்ல என்றா அந்த 5 பேர் இடத்தையும் அவங்க யூஜிசி ஒதுக்கிடும் உங்களுக்குன்னு சொல்லி. அது இப்ப நீங்க தேர்ட் ஃபார்ம் போய் அதுக்கு பிறகு ஆட்கள் யாரும் வராம விட்டா தான் அந்த இடங்கள் மிஞ்சிருந்தா பாத்துக்கிட்டு எடுக்கும். இதை விட மற்றபடி அந்த இடம் உங்களுக்கு ஒதுக்கிடும், சும்மா வேஸ்டேஜ் ஆகுது. ஸோ அப்படி உங்களுக்கு கோர்சஸ் இல்ல, அடுத்தது நீங்க அடுத்து வேற துறையில போறீங்க, செகண்ட் சை போறீங்கன்னு சொன்னா கோர்சஸ் ரெஜிஸ்டர் பண்ணாங்க. செகண்ட் சை செய்ய போறீங்க, தேர்ட் சை செய்ய போறீங்கன்னா நீங்க இப்ப வந்து உங்களுக்கு கோர்சஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் செகண்ட் ஃபார்ம் போட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் செகண்ட் லிஸ்ட் செகண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இதுக்கு பிறகு எழுதுற எந்த ஒரு ரிசல்ட்ஸும் வந்து உங்களுக்கு யூனிவர்சிட்டிக்கு கருத்துல கொள்ள மாட்டாங்க. நான் வச்சு கொள்ளுங்க. அனுபவம் கொண்டு ஒரு கேஸ் ஸ்டடி என்னன்னா ஒரு ஃபுல்லா பிசியோதெரபி அது கொண்டு 4 வருஷம் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அதுக்கு பிறகு அடுத்த வருஷங்களையும் மெடிசின் கிடைச்சு கடைசி வரைக்கும் உங்களுக்கு எவ்வளவு அலைஞ்சு பார்த்தாங்க அவங்க. கடைசி வரைக்கும் என்ன செய்யறேன்னா மெடிசின் கொடுக்கல. ஏன்னா அந்த வருஷம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுனா உங்களுக்கு நெக்ஸ்ட் இயர் வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க. அதை நான் வச்சு கொள்ளுங்க. ஸோ கட் ஆஃப் என்னன்னு பார்த்துட்டோம். அடுத்தது வந்து யூனிவர்சிட்டி செலெக்ஷன் எப்படி வந்திருக்கும், எல்லாருக்கும் மெசேஜஸ் வந்திருக்கு பார்த்துருக்கோம். அதுல 3 ஒன்று நீங்க செலக்ட்னு சொல்லி உங்களுக்கு யூனிவர்சிட்டியும் கோர்சஸும் வந்திருக்கு. இந்த மாதிரி தான் கொஞ்சம் தெளிவா வந்திருக்கு. அதுல கோல் த யூஜிசி எல்லாம் வர வேர்டு அது இல்லாம இப்ப டிரெக்டாவே ஜிகே இல்லாதவர்களுக்கு இல்லைன்னு சொல்லி வந்துட்டு முதலாவது வந்து ஃபர்ஸ்ட் செலெக்ஷன் கோர்சஸ் என்னது வந்திருக்கும். ஸோ அதுக்கு வந்து நீங்க என்ன செஞ்சிருப்பீங்கன்னா அவங்களுக்கு வந்து யூனிவர்சிட்டிக்கு இப்ப செகண்ட் ஃபார்ம் போறது டிரெக்டாவே செய்யலாம். நீங்க அந்த சொல்றேன். அடுத்தது நோட் செலக்டட் வந்து உங்களுக்கு வந்து செகண்ட் ஃபார்ம் போடையில அவங்க யூனிவர்சிட்டிக்குன்னு செலக்ட் ஆகல. அதாவது நார்மல் இன்டெக்ல நிறைய இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் வகை வந்து நார்மல் இன்டெக், அதுல செலக்ட் ஆகல. ஃபில்லிங் த வேகன்சி அதாவது வெயிட்டிங் லிஸ்ட்ல கோர்சஸ் வரும்பொழுது அவங்களுக்கும் என்ன செய்யும், இப்ப வந்த மெசேஜ்ல எப்படி கோர்சஸ் இல்லைன்னு வந்துச்சோ அந்த இதுல வந்து என்ன செய்யும்னா கோர்சஸ்ல பேர் போட்டு வரும். அந்த டைம்ல நீங்க செய்யலாம். ஸோ அடுத்த 3வது வந்து ஜெனரல் நாலேஜ். ஜெனரல் நாலேஜ்னு சொல்லி ஒரு மெசேஜ் வந்திருக்கு. அதுல விளக்கம் என்னன்னு சொன்னா நீங்க யூனிவர்சிட்டிக்கு செலக்ட் யூஜிசி கால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வீட்டு லெட்டர் வரும்னு சொல்லுவாங்க. ஒரு மாசத்துக்குள்ள ஒரு லெட்டர் வரும். அதுல அது ஒரு தனி வீடியோ இருக்கு, நீங்க பாத்துக்கொள்ளுங்க. நீங்க ஜிகே பாஸ் ஆகணும். உங்களோட இப்போதைய நோக்கம் என்ன, ஜிகே பாஸ் ஆகலாம். ஜெனரல் நாலேஜ் பாஸ் ஆனீங்கன்னா மேக்சிமம் உங்களோட வச்சோட இந்த வருஷம் பேத்துருவீங்க. ஆனா பிந்தினீங்கன்னு சொன்னா நீங்க என்ன செய்வீங்க, இந்த 3வது சையில தான் போய் எழுத போறீங்க. அதுல ரிசல்ட்ஸ் எடுத்து ஜிகே பாஸ் ஆக போறீங்கன்னு சொன்னா உங்களுக்கு என்ன நடக்கும்னு சொன்னா ஒரு பெச் பிந்தும் 3 சைலையும் பாஸ் ஆடி யூனிவர்சிட்டி கேன்சல் ஆகிடும். என்னது பேசிக் குவாலிஃபிகேஷன். ஸோ அதை பார்த்துக்கணுங்க. அது மட்டும் இல்ல யூனிவர்சிட்டி அப்ளிகேஷன் போட்டது, அதுல சைன் வைக்காம அனுப்புனது, டாக்குமெண்ட்ஸ் வைக்காம அனுப்புனது, எக்ஸாம் எழுதாம விட்டது, அப்படி அதெல்லாம் எல்லாத்தையுமே அவங்க செக் பண்ணிட்டாங்க. எல்லாருக்கும் கடிதம் வந்து எல்லாமே செக் பண்ணி யாரெல்லாம் ப்ராப்பரா இருக்காங்களோ அவங்கள மட்டும் வச்சுதான் இந்த அப்ளிகேஷன் ப்ரோசஸ் நடக்குது. அதை நான் வச்சுக்கொள்ளுங்க. நீங்க அனுப்புனது சைன் பண்ணாம அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆன எல்லாத்துக்குமே அறிவிச்சுட்டாங்க. எல்லாமே சக்சஸ்ஃபுல் ஆன பிள்ளைகளுக்கு தான் என்ன செய்யப்போகுது அப்ளிகேஷன் ப்ரோசஸ் செய்யுது. நான் நினைக்கிறேன் ஒரு 80,000 அப்ளிகேஷன்ல ஒரு 40,000 பிள்ளைகளுக்கு பாதிக்கு யூனிவர்சிட்டி கிடைக்கிறேன் நினைக்கிறமா இல்ல, பாதி யூனிவர்சிட்டிக்கு ப்ரோசஸ் கிடைக்கிறது. ஸோ அது வந்து செலக்டட் த நான் செலக்டட் கோல் த யூஜிசி இருக்கு. கோல் த யூஜிசி ஆக்கள் இப்போதைக்கு அது கோல் யூஜிசினோட கமெண்ட் வந்துட்டு ஜெனரல் பாஸ் ஆகிட்டு அவங்களுக்கு ஒரு வீட்டை ஒரு லெட்டர் வரும். லெட்டரை காணாமத்திராம பாதுகாப்பா வச்சுக்கொள்ளணும். அந்த லெட்டர் முக்கியம். அதே சமயம் ஜெனரல் பாஸ் ஆங்க. அதுக்கு அப்புறம் என்ன செய்யறேன் ஃபியூச்சர்ல வீடியோ இருக்கு. அந்த ஜெனரல் ஃபெயில் ஆனவங்க என்ன செய்யறீங்க அந்த வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கே விளங்கும். அடுத்தது அப்பீலுக்கும் தனி வீடியோ இருக்கு, பார்த்துக்கொள்ளுங்க. அப்பீல்ல பேசிக் கான்செப்ட் என்னன்னா 4 காரணத்துக்காண்டி தான் அப்பீல் போடலாம். ஒன்று உங்க செட் ஸ்கோருக்கு ஒரு கோர்சஸுக்கு கிடைச்சிட்டு வேற ஒரு கோர்ஸ் விரும்புறீங்க, அதுக்குரிய செட் ஸ்கோர் உங்கள்ட்ட இருக்குன்னா போடலாம். நீங்க அப்ளை பண்ணாத உங்களுக்குரிய செட் ஸ்கோருக்குரிய கோர்சஸ் போடலாம்.
கீழே இருக்கிற கோர்சஸுக்கு போடலாம். இன்னொன்று இருக்க ஞாபகம் வருதுல 4 காரணத்துக்காண்டி என்ன செய்யலாம், அப்பீல் போடலாம். இதை தாண்டி வெயிட்டிங் லிஸ்ட்டுக்கு அப்பீல் போடுறது கிடையாது. வெயிட்டிங் லிஸ்ட் மிஞ்சிற இடத்த ஃபில் பண்றது. அந்த ஏற்கனவே 50 பேர் எடுத்தாங்க தானே, இப்போ 51, 52, 53 ஆக்களும் லிஸ்ட்ல இருப்பீங்க. ஸோ எல்லாம் ஒன்லி சிஸ்டம் தான், எல்லாம் லிஸ்ட்ல இருக்கும். ஸோ மேலே அந்த 50 பேர் வராதாக்கிட்டே எனக்கு இந்த 10 இடத்துக்கு அடுத்த 50ல இருந்து 60 பேருக்குள்ள ஆக்களை எடுப்பாங்க. ஸோ அது வெயிட்டிங் லிஸ்ட்டுக்கு அப்பீல் போடுறது கிடையாது. ஸோ நீங்க விரும்புனா என்ன செய்யலாம், ரெக்வஸ்ட் பண்ணி என்ன ஃபியூச்சர்ல எனக்கு இந்த கோர்சஸ் தாங்கன்னு நீங்க கேட்கலாம். அது கன்சல்ட் பண்ணுவாங்கன்னு ஷோர் பண்ண முடியாது. ஒரு இதுக்கு என்ன ஒரு நம்பிக்கைக்கு நீங்க வேணுமெண்டா அப்பீல்ன்ற மாதிரி தான். ஆனா அது என்ன பர்சனல், நான் பர்சனலா சொல்றேன் வந்து அது அப்பீல் கேட்டகரிக்குள்ள வராது. அப்பீல் ஃபார்ம்னு சொல்றல. ஸோ நீங்க உங்களுக்கு நல்ல செட் ஸ்கோர் இருக்கு, நீங்க பாக்குறீங்க ஒரு கட் ஆஃப் கீழே கொஞ்சம் செட் ஸ்கோர்லாம் மிஸ் ஆயிருக்கு, ஸோ அந்த கோர்சஸை எனக்கு தாங்கன்னு சொல்லி என்னோட ரெக்வஸ்ட் மாதிரி நீங்க கேட்டு பார்க்கலாம். அதை அவங்க அக்செப்ட் பண்ணாங்க, இந்த கமிட்டி அக்செப்ட் பண்ணிச்சுன்னா உங்களுக்கு தரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அந்த உண்டு. ஸோ ஆனால் அப்பீலுங்கிறது இல்லை, அது நான் வச்சு கொள்ளுங்க. அது பர்சனலா ஒரு ஜஸ்ட் ஒரு என்ன மன திருப்திக்கு செஞ்சு பார்க்குற மாதிரி. அடுத்தது ஜென்ரல் நாலேஜ் பாஸ் என்ன செய்யணும், ஜிகே பாஸ் ஆகணும். ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் மேலே ஜிகே பாஸ் ஆகணும். அடுத்தது கோர்சஸ் செலக்ட் ஆன என்ன செய்யணும், இதுதான் இப்போ நமக்குரிய முக்கியமான பாயிண்ட் வந்து செகண்ட் ஃபார்ம்ங்கிற யூஜிசி வெப்சைட்ல முன்னுக்கு போனீங்கன்னாலே 2025 ரெஜிஸ்ட்ரேஷன் 3 லிங்க் இருக்கும். 2வது லிங்க் வந்து 3வது லிங்க் வந்து செலெக்ஷன் லெட்டர் டவுன்லோட் பண்றது, அதை ரெஜிஸ்டர் பண்றது, செலெக்ஷன் லெட்டர் பண்றது. அடுத்த நடுவில் இருக்கிற லிங்க் வந்து எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றீங்கிறது, மேலே இருக்கிறது இன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி செய்யறது. செலெக்ஷன் லெட்டர் ஸ்பெசிஸ்டர் செலெக்ஷன் லெட்டர் டவுன்லோட் பண்றது, ரெஜிஸ்டர் பண்றது, யூடியூப் வீடியோ போட்டீங்கன்னா 50 ரூபா வந்து யூஜிசி முத்திரக்காசி கட்ட வேண்டி வரும். 50 தான் அந்த யூஜிசி செய்யுது. ஸோ 50 ரூபா நீங்க கட்டினீங்கன்னு சொன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண எப்படி அலைஞ்சிரு தனி வீடியோ இருக்கு. பர்சனல் நீங்க உங்களுக்கு நான் செலெக்ஷன் லெட்டர் டவுன்லோட் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி மகாபோல ஃபார்ம் எல்லாமே செஞ்சாருன்னா நான் பர்சனலாக ஒரு பேமெண்ட் எடுப்பேன், அதே அந்த 50 ரூபாய் சேர்த்து எடுப்பேன். ஸோ எனக்கு செகண்ட் ஃபார்ம்னு சொல்லி மெசேஜ் பண்ணீங்கன்னா அதுக்குரிய டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு சரி அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிடுறேன். 075 20 10 648 075 20 10 648 இதான் வாட்ஸ்அப் நம்பர். வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் தான் பண்ணுங்க, டெக்ஸ்ட் தான் மெசேஜ் பண்ணுங்க, கோல் எடுக்காதீங்க. ஒரு காலத்துல நிறைய ஃப்ரீ டைம் இருந்துச்சு, கொஞ்சம் பிள்ளைகள், இப்ப நிறைய பிள்ளைகள் சரியான நாம நல்லது செய்யறோம்ங்கிறது விளங்குது. அது பர்சனலா பேமெண்ட்டுக்கும் செஞ்சாலும் நிறைய பிள்ளைகள் வந்து நம்பிக்கையிட வருது. அதனால எல்லாரும் கோல் ஆன்சர் பண்றது உண்மையாவே கிடைக்குது, டைம் இல்லை. சரியான ஒரு விஷயம் தொடங்குறதுக்கு முன்னே பிள்ளைகள் புக் பண்ற மாதிரிலாம் செஞ்சு வைக்கிறீர்கள். ஸோ அதனால மேக்சிமம் நீங்க மெசேஜ்லேயே போடுங்க, நான் பார்ப்பேன். அப்ப ஒன்று செலெக்ஷன் லெட்டர் டவுன்லோட் பண்ணணும், அடுத்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். இந்த 2 ப்ரொசஸும் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு என்ன செய்வாங்கன்னா உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்காண்டி உங்களுக்கு 3 PDF இருக்கும். ஒன்று வந்து ஆன்லைன் பேமெண்ட் ரெசிப்ட்னு சொல்லி ஒரு PDF அந்த அப்ளிகேஷன் போட்டு நீங்க ரெஜிஸ்டர் பண்ணதுக்கான PDF. அடுத்து ஆன்டி ரேகிங் ஃபார்ம் ஒரு PDF. அடுத்தது மகாபல ஃபார்ம் வரும். செலெக்ஷன் லெட்டர் டவுன் பண்ணக்குள்ளே மகாபல ஃபார்மும் வந்துடும். மகாபல ஃபார்முக்கு சொல்லி ஒரு டேட் தந்திருப்பாங்க, அதுக்குள்ள உங்களுக்கு GS ஊடாக நீங்க செய்ய வேண்டியிருக்கும், GS ஊடாக. ஸோ அதுக்கு மகாபல வீடியோ பாருங்க இருக்கும், செலெக்ஷன் லெட்டர் ரெஜிஸ்டர் வீடியோ பாருங்க, என்னென்ன செய்யணுங்கிறது அதுல போட்டிருக்கும். ஸோ இதுதான் நீங்க பண்ணி போட்டு நீங்க சும்மா இருந்தா காணும். உங்களோட தேர்ட் ஃபார்ம் அதாவது என்ரோல்மெண்ட் சொல்றோம், அதோட ஒரிஜினல் பேர் யூனிவர்சிட்டி என்ரோல்மெண்ட், நம்ம பாசையில தேர்ட் ஃபார்ம்னு சொல்லுவோம். அந்த தேர்ட் ஃபார்ம் வந்து ஒவ்வொரு யூனிவர்சிட்டிக்கு யூஜிசிஆருக்கு இந்த பிள்ளை செலக்ட் ஆயிட்டாங்க இவங்களுக்கு நீங்க கொடுங்கன்னா அந்த யூனிவர்சிட்டியை ஒரு டேட் வச்சிருப்பாங்க அவங்களுக்கு. ஸோ அந்த பழைய பெச் வெளியானதை உங்களை எடுக்கலாம். ஸோ அதுக்கான என்ன செஞ்சவங்கன்னா அந்த டேட் வச்சிருப்பாங்க. ஸோ அந்த டேட்டுக்குள்ள உங்களுக்கு அந்த டைம் வரக்குள்ள தேர்ட் ஃபார்ம் ஒவ்வொரு யூனிவர்சிட்டி தனிப்பட்ட முறையிலும் சரி வெளியிடும். ஸோ அந்த தேர்ட் ஃபார்ம் வந்து கொஞ்சம் தான் சில யூனிவர்சிட்டிக்கு மட்டும் தான் போட்டிருக்கேன். ஸோ அது பாருங்க, ஒவ்வொரு புதுசாக செய்யணும் பார்க்குறேன், எனக்கு டைம் கிடைக்காதுன்னு செய்யல, ஒவ்வொரு வருஷம் செய்ய பார்க்க நான். அடுத்த கேள்வி வெயிட்டிங், அதை ஃபில்லிங் தி வேகன்சின்னு சொல்றோம். வெயிட்டிங் நம்ம ஒன்றுமே செய்யறதுமா சரிண்ணா, அது வந்து என்ன செய்யும்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா வரும். இப்போ நீங்க மேகன்னு சொன்ன மாதிரி திரும்பியும் ஞாபகப்படுத்தி சொல்றோம், ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த பிள்ளைகள் பண்ணாம விட்டா அடுத்த செட்ஸ்க்கு உங்களுடைய அறிக்கைன்னு சொன்னா உங்களுக்கு என்ன சரி ஆட்டோமேட்டிக்கா வந்து வெயிட்டிங்ல வந்து உங்களுக்கு கோர்சஸ் மாறி வரும் சரிண்ணே. அதனால யோசிக்க தேவையில்ல. இந்த முறை பயோ சயின்ஸ் பிள்ளைகள் 1.1 எடுத்து நிறைய பிள்ளைகள் கூட Z-Scoreல பாத்தீங்கன்னா கோர்சஸ் இல்லைன்னு வந்திருக்கு. ஸோ அதுக்கு காரணம் என்ன, பயோ சயின்ஸ் வந்து ரொம்ப கூட இந்த முறை ரிசல்ட்ஸ் ரொம்ப நல்ல, எல்லா நல்ல ரிசல்ட் எடுத்தா டாப்ல நான் வந்து நிற்கும். அது மட்டும் இல்லாம செகண்ட் சை தேர்ட் சை எல்லாம் எழுத போறவங்க பிள்ளைகள் செஞ்சிருக்காங்க, கோர்சஸுக்கு அப்ளை பண்ணி வச்சிருக்காங்க, ஆனா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண மாட்டாங்க. இப்ப அந்த பிள்ளைகளுக்குலாம் இவங்க யூஜிசி கோர்சஸ் கொடுத்துருக்கும், பிள்ளைகள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாம விட்டா அந்த பிள்ளை என்ன செய்யும். இப்போ எனக்கு பர்சனலா தெரிஞ்ச ஒரு ஆளை வந்து மெடிசினுக்கு கொஞ்சத்துக்குள்ளதான் மிஸ் அவங்க, அப்ப அவங்க என்ன செய்வாங்க, அடுத்த முறை நம்ம ட்ரை பண்ணுவோம்னு சொல்லி அடுத்த முறை ட்ரை பண்றாங்க. அப்ப ட்ரை பண்ணலாம் பண்றாங்கன்னா அவங்களுக்கு கிடைச்ச கோர்சஸ் வந்து சும்மா தானே போகுது. ஸோ அந்த இடத்த வந்து என்ன செய்வாங்க, இன்னொரு அளவுக்கு கொடுக்க போவாங்க. ஸோ அந்த டைம்ல நான் இவ்வளவு காலம் பார்த்ததுக்கு 0.3 பயோவாக்களுக்கு நிறைய கோர்சஸ் இருக்கு. எப்படியும் உங்களுக்கு
நான் அப்ளை பண்ணேன்னா மேக்ஸிமம் எல்லா கோர்ஸும் போட்டிருப்பேன். நீங்க அப்ளை பண்ணதை பொறுத்து என்ன செஞ்சிருக்கீங்க உங்களுக்கு கோர்சஸ் வந்து கிடைக்கும். சம்டைம் நீங்க யூனிவர்சிட்டி அப்ளை பண்ணக்குள்ள சின்ன சின்ன பிஎஸ்சி கோர்சஸுக்கு இல்லை சென்ட் கிரீன் டெக்னாலஜி அப்படி மாதிரி நான் உதாரணத்துக்கு சொல்றேன் கோர்சஸுக்கு வந்து செட் ஸ்கோர் குறைய வந்து அப்ளைட் சயின்ஸ் அப்படியான கோர்சஸுக்கு வந்து செட் ஸ்கோர் குறைய வர ரொம்ப சைல்ஸ் 3 சைல்ஸ் 4 அதுக்கெல்லாம் வரும். சித்த மெடிசினுக்கெல்லாம் வரும். ஸோ இப்படியானதுக்கெல்லாம் வந்து நீங்க கோர்சஸுக்கு அப்ளை பண்ணாம விட்டுருந்தீங்கன்னா அப்பீல்ல வந்து அதை என்ன செய்யுங்க அவங்களுக்கு கொடுங்க. அப்பீல் அந்த கோர்சஸ் போடல ஃபியூச்சர்ல வந்து என்ன செய்யுங்க நிறைய எடுங்க பாருங்கன்னு சொல்லி இன்னொரு தடவை ரிக்வெஸ்ட் பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கு தந்த அந்த பீரியட்லாம் முடிஞ்சு கோர்சஸ் எல்லாம் ரிமூவ் பண்ற டைம்லாம் முடிஞ்சு இது ஒரு ஆப்ஷன் ட்ரை பண்ணி பாருங்க அந்த கோர்சஸ். அடுத்தது சொல்லிட்டு நார்மல் டேக் அடிஷனல். அடுத்து முக்கியமான விஷயம் வந்து இப்ப இந்த செலெக்ஷன் லெட்டர் டவுன்லோட் பண்ண செலெக்ஷன் லெட்டர் காட்டுது இல்லை. அடுத்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணா ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து இன்வாலிட் ஏதோ ஒரு மெசேஜஸ் வருது. இன்றைக்கு தான் வந்திருக்கு. அந்த வீடியோ செய்யற டேட் வந்து ஆகஸ்ட் 6ஆம் தேதி 8ஆம் மாசம் 6 இன்றைக்கு தான் வந்துருக்கு. எல்லா துறையிலையும் டெக்னிக்கல் எரர் வரும். யூஜிசி வெப்சைட்டுக்கு டெக்னிக்கல் எரர் வரும். எப்போ இதுல வந்தது கிடையாது. இந்த முறை வந்திருக்கு. ப்ரொமோஷன் டெக்னரேஷன் ஒன்று ஆப்ஷனுக்கு அதை சொல்ல வந்துட்டேன். அதை சொல்றேன். அதுவும் வந்து எரர் வரும். ஸோ எரர் வந்தா அவங்க செய்வாங்க. எனக்கு தெரிஞ்சு பெஸ்டா இருக்கிற ஒரு வெப்சைட் வந்து எஜுகேஷன்ல வந்து நிறைய இருக்கு. யூஜிசி வந்து நார்மலான ஒரு பெஸ்டான வெப்சைட். பெரிய கரைச்சல் பெரிய அந்த பெரிய கிராபிக்கல் லைன்ல நார்மலா தேவையான விஷயம் இருக்கும். ஒன்னு நான் வச்சுக்கொள்ளுங்க, யூஜிசி வந்து எந்த காரணத்துக்கு வரும் ஒரு மாணவன் அந்த எடுத்த ரிசல்ட்ஸை பேஸ் பண்ண விடாது. நீங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். நீங்க சம்டைம் இந்த ஃபர்ஸ்ட் ஃபார்ம் செகண்ட் ஃபார்ம் போடாம விட்டுட்டீங்க, மறந்துட்டீங்க, பார்க்காம விட்டுட்டீங்கன்னு சொன்னா 3 மாசம் 4 மாசம் கழிச்சு கூட நான் பர்சனலா ஒரு பிள்ளைகளை செஞ்சு கொடுத்துட்டீங்க. லேட் ரெஜிஸ்ட்ரேஷனோட ப்ரோசஸ்ல ஒரு பிள்ளைக்கு வந்து 2023 பிள்ளை 2025ஆம் ஆண்டு நாங்க யூஜிசியோ யூனிவர்சிட்டி அது யூனிவர்சிட்டியை கண்டக்ட் பண்ணாங்க. வெளியூருக்கு போனதால கண்டக்ட் பண்ண கூட அந்த பிள்ளைக்கு கூட நீங்க என்ன செய்யலாம், அந்த பெச்சோட சேர்ந்து படிக்கலாம். இடம் இருக்கணும் இது படிக்கலாம்ங்கிறது ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்து சான்ஸ். இதுல என்ன எந்த மாணவன் அந்த படிப்பை என்ன செய்யாது, அவங்க கஷ்டப்பட்டு எடுத்த அந்த ரிசல்ட்ஸை வந்து இந்த யூனிவர்சிட்டி சிஸ்டமோ இல்லாட்டி யூஜிசியோ வந்து வேஸ்ட் பண்ணாதுங்கிறத நான் வச்சுக்கொள்ளுங்க. அதனால மேக்சிமம் ட்ரை பண்ணீங்கன்னா உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. எனக்கு கிடைக்கலே விடாம அடுத்தடுத்த கட்டத்துக்கு அடுத்தடுத்த பாதிக்கு என்ன ட்ரை பண்ண முடியுமோ அதையெல்லாம் செஞ்சு கொள்ளுங்க, ட்ரை பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ அதுல எரர் வந்து செலக்ஷன் லெட்டருக்கு லொகின் பண்ணி போத்தீங்கன்னா செலக்ஷன் காட்டுது இல்லை, இது பண்ணா அது எரர் வந்து அது கிளியர் பண்ணுவாங்க. இன்னைக்கு வராட்டி நாளைக்கு பாருங்க, நாளைக்கு பாருங்க, எப்படியும் மண்டே கிடையில ஃபுல்லா கிளியர் ஆகிடும். அது சரி டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்கன்னு சொல்றேன். ஆனா இது வந்து கிளியர் ஆகிடும் நேரத்துல வந்து எரர் தானே. அதெல்லாம் யூஸ் பண்ணலாம். ஏன்னா நான் ஒரு 7 பேருக்கு ட்ரை பண்ணதுல ஒரு 2 பேருக்கு தான் அந்த லெட்டரே டவுன்லோட் ஆக தொடங்கிச்சு. அது வளமையா வாரதான் டேட்டா பேஸ் எரர்கள், அதுல ஒரு பிரச்சனையும் கிடையாது. அடுத்தது வந்து மகாபோல சம்பந்தமா மகாபோல ஃபார்ம் வந்து அந்த செலக்ஷன் லெட்டருடைய வருகும் அதை பிரிண்ட் அவுட் எடுத்து அதுல ஒரு முன் பேஜ் வந்து நீங்க கொஞ்சம் ஒரு முன் பார்ட் வந்து நீங்க நிரப்பணும், பின் பார்ட் உங்களோட ஜிஎஸ் நிரப்புவாங்க. அது எல்லாத்தையும் நிரப்பிட்டு உங்க ஜிஎஸ் ஊடாக கொடுத்துக்கொள்ளுங்க. ஜிஎஸ்ட கொடுக்கக்கூட ஒரு துண்டுல ஒரு ஜிஎஸ்ட கொடுத்துட்டேன்னு சொல்லி ஒரு ஆதாரம் இருக்கு. அந்த ஆதாரத்தை வாங்கி எடுத்துருங்க. ஜிஎஸ்டி சைட்டால அங்கே போகாம விட்டுட்டேன்னு சொன்னா மிஸ் ஆயிட்டேன்டா உங்கள்ட்ட எந்த ஒரு ஆதாரம் இருக்காது, நான் கொடுத்தேனுங்கிறது அவங்க கொடுத்தேன்னு சொல்லலாம். சரி, அதனால நீங்க என்ன செய்யுங்கன்னா அந்த ஆதாரத்தை மட்டும் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. மகாபோல வந்து கிட்டத்தட்ட நீங்க யூனிவர்சிட்டி தேர்ட் ஃபார்ம்லாம் போட்டு யூனிவர்சிட்டிக்குள்ள போனதுக்கு பிறகு அந்த மகாபோல கமிட்டி வந்து அவங்க வெளியிடுவாங்க. ஸோ அது உங்களுக்கு வரக்குள்ள நீங்க அதை புரிஞ்சு கொள்வீங்க. இப்போதைக்கு அப்ளிகேஷனுக்கு வந்து ஒரு டேட் இருக்கு. இப்ப அந்த டேட்டுக்குள்ள செஞ்சா காணும். ஸோ அதுக்கும் தனியாக வீடியோ இருக்கு, பார்த்துக்கொள்ளுங்க. அடுத்தது எப்ப தேர்ட் ஃபார்ம் இருக்கும், அது வந்து செகண்ட் ஃபார்ம் முடிஞ்சு ஒவ்வொரு யூனிவர்சிட்டியும் ஒவ்வொரு டைம் வச்சிருக்காங்க. பேராதனிய சில பேராதனியெல்லாம் எனக்கு தெரிஞ்சு நேரத்துறை எடுத்த மாதிரி அடுத்து ருகுனு அப்படியெல்லாம் வந்து அந்த மெடிசின் கோர்சஸ் இன்ஜினியரிங் கோர்சஸ் எல்லாம் வந்து வித்தின் 1 month 2 monthக்குள்ள செஞ்சிருவாங்க. அடுத்து பெச் எடுத்துருவாங்க. உங்களுக்கு ஆர்ட்ஸ் ரிலேட்டட் கோர்சஸ் எல்லாம் வந்து ஒரு கிட்டத்தட்ட 6 month ஆகுதுன்னு செய்யும். இந்த ப்ரொசஸ் எல்லாம் வந்து முடிய வரும். ஒவ்வொரு யூனிவர்சிட்டி ஒவ்வொரு கோர்சஸ் அந்த பழைய பெச் வந்து இருக்கிறத பொறுத்து. இப்போ பழைய பெச்சை வச்சுட்டு புது பெச் எடுக்கல, அது அவங்க வெளியாகி போனாதான் உங்களுக்கு ஹாஸ்டல் வசதி இருந்துடலாம். அப்படி ஒவ்வொன்றுக்கும் இது இருக்கு. ஸோ ஒரு காலநிலை சூழல் இப்போ இந்திய பார்த்தீங்கன்னா பேரதன் யூனிவர்சிட்டியில வந்து வெள்ளத்தில் இருக்கேன்னு சொல்லி அங்கே யூனிவர்சிட்டி பிள்ளையில வந்து எனக்கு தெரிஞ்சவங்களும் ரிலேட்டட் இல்லாமல் வந்துட்டு இருக்காங்க. ஸோ ஊருக்கு வந்திருக்காங்க. இந்திய சூழ்நிலை மழை பெய்யுது. இப்போ இந்த பீரியட்ல உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் வந்தால் கொஞ்சம் பிந்து ஏன்னா அப்படி சூழல் அதுகள்லாம் தாக்கம் செலுத்தும். ஸோ அது யூனிவர்சிட்டியை பொறுத்து வரும். ஆனா அடுத்த பெச்சு யூனிவர்சிட்டி செலெக்ஷன் ப்ரோசஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முதல் எல்லா பெச்சையும் மேக்சிமம் 100% யூனிவர்சிட்டிக்குள்ள எடுத்துருவாங்க. அதை மட்டும் நான் வச்சுக்கொள்ளுங்க. அடுத்தது நோ கோர்சஸ் பிள்ளைகள் என்ன செய்யறாங்க என்னன்னா ஒரு கோர்சஸ் செலக்ட் பண்ணி ஒரு வெயிட்டிங் ட்ரை பண்ணலாமா, ரொம்ப ரிசர்ச் ஸ்கோர் லோவா இருந்துக்குமென்னு சொன்னா நீங்க என்ன செய்யலாமான்னா அடுத்தடுத்த எஜுகேஷன் தானே அடுத்தது அப்படி ஓப்பன் அப்படி நிறைய இருக்கு.
ஸோ அதுல ஏதாவது பார்த்து போறது நல்ல சரிதானே. இப்போ ஆர்ட்ஸ் வந்து நேஷனல் கார்டுனா இப்போ சும்மா நோமலஜில் போனா ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒரு 12,000 பிள்ளைகளுக்குள்ளதான் என்ன செய்ய ஆர்ட்ஸுக்கு வரப்போகுதுன்னு சொன்னா உங்க செட் ஸ்கோர் மைனஸ்லயோ இல்லாட்டி வந்து ரொம்ப 0.1லயோ அப்படி ஏதோ உண்டு. அதாவது ஸ்பெஷல் குவாலிஃபிகேஷன் எதுவுமே இல்லாம உங்களை இருப்பீங்கன்னு சொன்னா ஜஸ்ட் ரிசல்ட்ஸை மட்டும் வச்சுட்டு இருப்பீங்கன்னு சொன்னா உங்களுக்கு யூனிவர்சிட்டி வரதுக்கான வாய்ப்பே இல்லை. ஸோ அப்ப நீங்க உங்களோட காலத்தை வேஸ்ட் பண்ணாம அந்த காலத்துக்கு நீங்க என்ன செய்யலாம், ஓப்பன் தான் ரொம்ப ஈஸி, செலவு குறைஞ்சி, ஸ்ட்ரிக்டானது. படிச்சா தான் டிகிரி தருவாங்க, படிச்சு பாஸ் ஆனதான் டிகிரி தருவாங்க. ஆனா செலவு குறைய ஒரு 3 வருஷத்துக்கு ஒரு 3 லட்சம் ரூபாய்க்குள்ள செலவு பண்ணி நார்மலா படிச்சு பாஸ் ஆயிடலாம்னு சொன்னா அதுக்கு ஓப்பன் தான். ஓப்பன் டிகிரியே எக்ஸ்டர்னல் டிகிரின்னு சொல்றது கிடையாது. அதுவும் ஒரு ஸ்டேட் யூனிவர்சிட்டி தான் கிட்டத்தட்ட. அது என்ன செய்வாங்க, ஓப்பன் யூனிவர்சிட்டி வந்து மற்ற யூனிவர்சிட்டி மாதிரி கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி தான். என்ன பேமெண்ட் கண்டி படிக்கும், அவ்வளவுதான் அதுல வித்தியாசம். இது கவர்மெண்ட் உங்களுக்கு கட்டுது, இதுக்கு நீங்களே கட்டி கொள்றீங்க அவ்வளவு. அதுவும் மானியத்திலாம் கட்டுறீங்களா, அதே கோர்சஸ் வெளியால செய்ய போனீங்கன்னா 14 லட்சம் ரூபாய்க்கு மேல போகும். அதை ஒரு 3 லட்சம் ரூபாய்க்கு மானியம் சதையில செய்வீங்க. ஸோ அப்படியான வழிமுறையில பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ ப்ரொமோஷன் டிக்ளரேஷனுக்கு வரும். ப்ரொமோஷன் டிக்ளரேஷனுங்கிறது தனி வீடியோ வரைக்கும் பாருங்க. பேசிக்கத்துல போனா இப்போ நீங்க 10வது கோர்சஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்கு, அதுக்கு முதல் இருக்கிற 9 கோர்சஸ் உங்களுக்கு வெயிட்டிங் பார்ப்பாங்க, கீழே இருந்து மேல பார்ப்பாங்க, இப்ப தரலாமான்னு. அதுல சில கோர்சஸ் இப்போ உங்களுக்கு விருப்பம் இல்லாம இருக்கும். அப்படி இல்லாட்டி அதை ரிமூவ் பண்ணணும். புதுசா செட் பண்ணல ரிமூவ் பண்ணிட்டு ஒரு 9ல ஒரு 4 கோர்ஸ் ரிமூவ் பண்ணிட்டு ஒரு 5 பாருங்கன்னு வைக்கிறீங்க. அந்த 5 தான் வெயிட்டிங் பார்ப்பாங்க, சரியானே. ஸோ அதனால என்ன செய்யுங்கன்னா வானாத கோர்ஸ் ரிமூவ் பண்ணிடுங்க. வச்சு ரெஜிஸ்டர் பண்ணி வெயிட்டிங்ல வந்தா வெயிட்டிங்ல கோர்ஸ் மாதிரினா கட்டாயம் போக வேண்டி வரும், சரியானே. வெயிட்டிங் கோர்ஸ் மாதிரினா கட்டாயம் போகணும் ரூல்ஸ் இருக்கு. ஸோ அதனால வந்து என்ன செய்யுங்கன்னா வெயிட்டிங் இல்லாட்டி நீங்க யூஜிசி கால் பண்ணி கதைச்சு அவங்களுக்கு லெட்டர் கொடுத்து அவங்கள்ட்ட இருந்து அப்ரூவல் வாங்கி எடுக்கணும். அந்த பழைய கோர்ஸஸுக்கு எனக்கு போக விருப்பம் இல்லாட்டி நார்மலா வந்து வெயிட்டிங் கோர்ஸ் வாங்கினா என்ன செய்யணும், போகணும் மட்டும் இருக்கு. ஸோ அதனால ரிமூவ் பண்ணிக்கொள்ளுங்க. அதே ப்ரொமோஷன் டிக்ளரேஷன்ல ரிமூவ் ஆயிட்டாங்கிறதை பார்த்துக்கொள்ளுங்க. நீங்க ரிமூவ் பண்ணா ப்ரொமோஷன் டிக்ளரேஷன் டிக் பண்ணி போட்டு ரிமூவ் கொடுத்தீங்கன்னா அழியாது, அந்த டிக் பண்ணி வெட்டுப்பட்ட மாதிரி காட்டுப்படும், அவ்வளவுதான். நீங்க க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணி 2-3 தடவை ட்ரை பண்ணி பார்க்கணும் என்ன செஞ்சிருக்கீங்க. உங்களோட ப்ரொமோஷன் கோர்சஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணதுல பெரிய, அதுவும் லாஸ்ட் இயரோ அதுக்கு முந்தின இயரோ ஒரு எரர் வந்துச்சு, ப்ரொமோஷன் டிக்ளரேஷன். நீங்க ரிமூவ் பண்ணி எனக்கு கொடுத்து போட எல்லாம் நீங்க சப்மிட் பண்ணி எல்லாம் செய்வீங்க, திரும்பி ஒரு தடவை ரெஜிஸ்டர் பண்ணி சப்மிட் பண்ண திரும்பி ரெஜிஸ்டர் பண்ணிடலாம். ஸோ திரும்பி பாத்தீங்கன்னு சொன்னா என்ன செய்யும், அதுல வந்து அந்த ரிமூவ் ஆகாம இருக்கும். ஸோ அப்ப லெட்டர் அதெல்லாம் செய்யணும், வீடியோ வரைக்கும் பார்த்து கொடுங்க. அது மட்டும் இல்லாம என்ன செய்யலாம், சம்டைம் நீங்க அந்த உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணோடனே உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பிடிஎஃப் வரும்னு சொன்னா தானே, அது பிடிஎஃப் வராம விட்டுச்சுன்னு சொன்னா உங்களுக்கு திரும்பி என்ன செய்யலாம், நீங்க திரும்பி வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் வேலை பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ண விடாம என்ன செய்யும், இது செய்யும், உங்களுக்கு அந்த பிடிஎஃப் மட்டும் டவுன்லோட் பண்ணலாம். அண்டிரைட்டிங் ஃபார்ம் டவுன்லோட் ஆகாது, அது இப்போதைக்கு தேவையில்லை. நான் இவ்வளவு காலத்துக்கு பார்த்தது அண்டிரைட்டிங் ஃபார்ம் வச்சிருக்காங்க. ஆனா தேர்ட் ஃபார்ம் போடக்குள்ள அந்த யூனிவர்சிட்டி வந்து என்ன செய்யுது, பர்சனலா அவங்களுக்கு ஒரு அண்டிரைட்டிங் ஃபார்ம் யூஸ் பண்ணுது. ஸோ அதனால அதிகமாக இடத்த கேட்கல. ஒரு காலத்துக்கு எந்த யூனிவர்சிட்டியுமே அண்டிரைட்டிங் ஃபார்ம் தாங்கன்னு கேட்டதில்லை. ஆனா அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் அதை கையில வச்சுக்கொள்ளணும். அவ்வளவுதான் அதுல விளக்கம். அந்த ப்ரொமோஷன் அப்படி மாறு அதெல்லாம் பார்த்துக்கொள்ளுங்க. கோர்சஸ் எல்லாம் ரிமூவ் ஆயிட்டாங்கிறது செக் பண்ணிக்கொள்ளுங்க. ஆன்லைன்ல பேமெண்ட் பண்ண பாருங்க, 50 ரூபா காசு ஆன்லைன் பண்ணி ஈஸியா முடிஞ்சிடும். அப்புறம் போஸ்ட் எல்லாம் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ அதுகள வீடியோஸ் இருக்கு, பார்த்துக்கொள்ளுங்க. அடுத்தது வார கோர்சஸ உங்களுக்கு என்ன கோர்ஸ் இப்ப கிடைச்சிருக்கோ அதுதான் உண்மையானது. ஸோ அதை நீங்க வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். பண்ணாதான் வெயிட்டிங் சரி பார்ப்பாங்க, சரி. எனக்கு வெயிட்டிங் இப்ப நீங்க பண்ணாம விட்டீங்கன்னு சொன்னா ஏதாவது மிஞ்சிருக்கிற கோர்ஸஸுக்கு உங்களுக்கு செட் ஸ்கோர் நல்லா இருந்தா யூஜிசி அந்த இடத்துக்கு வேற ஒருத்தரும் இல்ல தகுதி இல்லைன்னா தான் தருவாங்க. வேற எல்லா பிள்ளைகளும் ஃபில் பண்ணிட்டேன்னு சொன்னா உங்களுக்கு கம்ப்ளைண்ட் என்ன செய்யலாம், ஒரு கோர்சஸ் இல்லாமலும் பேய்த்திரலாம். ஏதாவது அடி மட்டத்துல வரக்கூடிய போட்ட ஏதாவது ஒரு கோர்சஸ் பிஎஸ்சி கோர்சஸ் வரலாம். ஸோ நீங்க வெயிட்டிங் பார்க்கணும்னா கட்டாயம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். நான் வச்சுக்கொள்ளுங்க. பின்னுக்கு ப்ரோசஸ் பாக்குறேன். இப்போ கிடைச்சேன் உங்களுக்கு அப்பீல் தான் போட்டுட்டீங்க, என்னதான் செஞ்சிட்டீங்க, அது எதுவுமே உங்களுக்கு உண்மையானது கிடையாது. உங்களுக்கு நார்மல் டேக்ல வந்த இந்த கோர்சஸ் மட்டும் தான் உண்மையானது. அதை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்க, ஃபியூச்சர்ல மாறினா பார்த்துக்கொள்ளலாம். அடுத்தது வந்து ஜெனரல் ஃபெயில் ஆகி ரெஜிஸ்டர் பண்ண வரும் தானேமா, அவங்களுக்கு வந்து இந்த வெயிட்டிங் அதெல்லாம் நிறைய அடிபட்டு போய்த்தரும். ஏன்னா அவங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் வார டைம்ல வந்து நினைஞ்சிருமான்னு சொன்னா நிறைய கோர்சஸ் வந்து நினைஞ்சிருமுன்னா கேன்சல் ஆயிடும். ஸோ அடுத்தது வந்து நம்ம என்ன பார்ப்போம்னு சொன்னா நிறைய இன்டேக் முறையில நிறைய இன்டேக்குகள் இருக்கு, சரியானே. அதுல வந்து இப்ப நார்மல் இன்டேக், அதுக்கு பிறகு ஃபில்லிங் த வேகன்சி வெயிட்டிங்னு சொல்றது, அடுத்தது அப்பீல் இன்டேக், அதான் நாங்க அப்பீல் ஃபார்ம் போறதுல, அடுத்து அடிஷனல் இன்டேக், அதுக்கு தனி வீடியோ இருக்கு, எல்லா இன்டேக் சம்பந்தமா ஒரு வீடியோ இருக்கு. அடுத்து வந்து கோ கரிக்குலர் ஆக்டிவிட்டி, ஸ்பெஷல் டேலண்டட் இன்டேக், வந்து ஸ்போர்ட்ஸ்க்கு டேலண்டட் இன்டேக். அடுத்தது இந்த முறை அதிகரிச்சிருக்காங்க மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கான ஸ்பெஷல் நீட் பிள்ளைகளுக்கான அந்த இன்டேக், முப்படை துறையில வரக்கூடியவங்களை இன்டேக், டீச்சர்ஸ் மாருக்கான இன்டேக் சொல்லி ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இப்ப திரும்பி அப்ளிகேஷன் கொடுத்துறீங்க. ஃபாரின்ல படிச்சு
ஒரு ரிசல்ட்ஸை வச்சு அப்ளை பண்ணக்கூடிய பிள்ளைகள் மாணவர்களுக்கான இன்டேக்னு நிறைய இன்டேக் இருக்கு. இப்ப ஜஸ்ட் வந்து நார்மல் இன்டேக் டெஸ்ட் சிஸ்டம் தான் வந்துருக்கு. இதுக்கு அப்புறம் வெயிட்டிங்கே 9 இன்டேக்ல எடுப்பாங்களே 1 2 அப்பீல 2 எடுத்திருக்காங்க. சரி அப்படி நிறைய இருக்கு. அதனால கவலை கோர்சஸ் எவ்வளவு மேக்ஸிமம் இருக்கோ எல்லாத்தையும் ஃபில் பண்ண பார்ப்பாங்க. ஸோ மேக்ஸிமம் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். 85 வீடியோவும் இதோட சேர்த்து போட்டிருக்கேன். பாருங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணிடுங்க. நான் இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன்.